வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டொமஸ்டிக் ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க எத்தனை வழியில அவங்களோட போர்டிங் பாஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். டொமஸ்டிக் ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க 3 வழியில அவங்களுக்கான போர்டிங் பாஸ் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் வெப் செக்-இன். வெப் செக்-இன் என்ன பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிளைட் டிபார்ச்சருக்கு 48 மணி நேரத்துல இருந்து நீங்க எந்த ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்றீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட அபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ல வெப் செக்-இன் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அந்த வெப் செக்-இன் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கான போர்டிங் பாஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த வெப் செக்-இன் போர்டிங் பாஸை வச்சு நீங்க ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா, நீங்க ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் என்ட்ரிக்கு உள்ளேயும் வெளியே பாத்தீங்கன்னா செல்ஃப் செக்-இன் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கியாஸ் மிஷின். இந்த மிஷின்ல உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான போர்டிங் பாஸ் பேப்பரா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த போர்டிங் பாஸ் வச்சு நீங்க டிராவல் பண்ணலாம். மூணாவது டைப் நார்மலான மெத்தடு. ஏர்போர்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா ஏர்லைன்ஸோட செக்-இன் கவுண்டருக்கு ரிப்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய டிக்கெட் காப்பி நீங்க கொடுத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. 3 வழியில நீங்க எந்த வழியில நீங்க போர்டிங் பாஸ் எடுத்தாலும் எல்லா டீடைல்ஸ் ஒண்ணுதான், எல்லாமே போர்டிங் பாஸ் தான். இதுல எந்த போர்டிங் பாஸ் வச்சும் உங்களோட ஃபிளைட் டிராவல் பண்ண முடியும். இதுல பேசஞ்சர் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வெப் செக்-இன் போர்டிங் பாஸோ இல்ல கியாஸ் மிஷின்ல எடுத்த போர்டிங் பாஸ் வச்சோ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி செக் வருதோ அந்த இடத்துல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் நீங்க காட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க டைரக்டா ஏர்லைன்ஸோட செக்-இன் கவுண்டர்ல கொடுக்கப்பட்ட போர்டிங் பாஸ் வச்சு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி செக்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் நீங்க காட்ட தேவையில்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏர்லைன்ஸோட செக்-இன் கவுண்டர்ல போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடென்டிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. ஆனா வெப் செக்-இன் போர்டிங் பாஸோ இல்ல கியாஸ் மிஷின்ல நீங்க போர்டிங் பாஸ் எடுத்தீங்கன்னா உங்களை ஐடென்டிட்டியை செக் பண்ணாது, நீங்க கொடுக்குற டீடைல்ஸுக்கு அந்த போர்டிங் பாஸ் வரும். அதனால எல்லா செக் பாயிண்ட்ல உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் செக் பண்றதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா உங்களுக்கு மூவ் பண்றதுக்காக விடுவாங்க. இந்த ஒரு வித்தியாசம் தவிர மீதி எல்லாமே சேம் தான். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃபிளைட் டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ண கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃபிளைட் டிராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃபிளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.